உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இதனால் என் தமிழ் சேனல் நான் உங்களான இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ யூடியூப் சேனல் ஆர்ட் ஆள் பாதி ஆடை பாதின்னு நம் முன்னோர்கள் சொன்னது. அந்த வார்த்தை நமக்கு மட்டுமல்ல யூடியூப் சேனலுக்கும் பொருந்தும். ஒரு யூடியூப் சேனல்ல பொறுத்தவரை வீடியோவோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அதே போல லோகோ, சேனல் ஆர்ட் மற்றும் தம்ப்நெயில் இந்த மூன்றுமே நம்மளுடைய சேனலின் தரத்தை உயர்த்தி கொடுக்கும் மிகப்பெரிய ஆயுதம். அதனால் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போதே இந்த மூன்று ஆயுதங்களையும் ரெடி பண்ணிட்டு தொடங்குவது மிகவும் நல்லது. சேனல் ஆர்ட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தகுந்தால் போர் உருவாக்குவது மிகவும் சிறந்தது. யூடியூப் சேனல் ஆர்ட்டை ஃபாஸ்டாகவும் ஈஸியாகவும் எப்படி ரெடி பண்றது, மேலும் எல்லோருக்கும் பிடித்தது போல் கலர்ஃபுல்லா எப்படி ரெடி பண்றது, இதை பற்றி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. யூடியூப் சேனல் ஆர்ட்டை பொறுத்தவரை கம்ப்யூட்டர்ல போட்டோஷாப் மூலமாக உருவாக்குவதுதான் மிகவும் சிறந்தது. அதே போல மொபைலை பொறுத்தவரை PS டச் மூலமாக உருவாக்குவது மிகவும் சிறந்தது. ஆரம்பத்தில் இந்த போட்டோஷாப் மிகவும் கடினமாக இருப்பது போல் தெரியும். பட் நீங்க 4 அல்லது 5 முறை பயன்படுத்தி பார்த்தால் கம்ப்யூட்டர்ல போட்டோஷாப்பை யூஸே பண்ண தேவையில்லை என்ற அளவிற்கு தோன்றும். இந்த PS டச் மூலமாக சேனல் ஆர்ட் மட்டுமல்ல, கம்ப்யூட்டரில் போட்டோஷாப்பை எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு இந்த அப்ளிகேஷன் மூலம் பயன்படுத்த முடியும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இந்த போட்டோஷாப் டச் அப்ளிகேஷனை ஓபன் பண்ண உடனே அதோட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். இப்போ சேனல் ஆர்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இங்க இரண்டாவதாக இருக்கிற இமேஜ் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இங்க 5 ஆப்ஷன் இருக்கும். போட்டோஷாப் லைப்ரரியில இருந்து ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணலாம். அதே போல கிளவுட்ல இருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல பிளாங்கா டாக்குமெண்ட் ஓபன் பண்ணியும் ஒர்க் பண்ண முடியும். பட் நான் உங்களுக்கு ஃபாஸ்டா மற்றும் ஈஸியா சேனல் ஆர்ட்டை ரெடி பண்றதுக்கு நிறைய டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதன் மூலமா ரொம்ப ஈஸியாவும் ஃபாஸ்டாவும் சேனல் ஆர்ட்டை ரெடி பண்ண முடியும். போட்டோ லைப்ரரியை கிளிக் பண்ணுங்க. உங்க மொபைல் கேலரிக்கு வரும். சேனல் ஆர்ட் பண்றதுக்கு டோட்டல் டெம்ப்ளேட்டையும் உங்களுக்கு ரேர் ஃபைலா அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. நீங்க டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்ல இந்த இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த இமேஜ் உங்களுடைய நாலேஜ்க்காக தான் கொடுத்திருக்கேன். ஆனா இந்த இமேஜை யூஸ் பண்ண போறது இல்ல. இந்த இமேஜ் சைஸ்ல தான் சேனல் ஆர்ட்டை ரெடி பண்ண போறோம். அதனால நீங்க சைஸ் கூட வைக்க வேண்டாம். இருந்தாலும் சைஸை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஃபுல் சைஸ் ஒரு ஆண்ட்ராய்டு டிவியை வியூ பண்ற அளவுக்கு இருக்கும். அப்புறம் டெஸ்க்டாப்ல உங்க சேனல்ல எப்படி தெரியும்ன்றதை போட்டிருக்கேன். டேப்லெட்ல உங்களுடைய சேனல் ஆர்ட் எப்படி தெரியும்ன்றதை போட்டிருக்கேன். மேலும் மொபைல்ல உங்களுடைய டிசைன் எப்படி இருக்கணும் அப்படின்ற அளவு இதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த ரைட் சைட்ல டவுன்ல இருக்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. லேயர்ஸ் ஆட் பண்ற இடம் இதுதான். இப்போ பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. போட்டோ லேயரை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் போட்டோ லைப்ரரியை கிளிக் பண்ணுங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஒவ்வொரு இமேஜையும் லேயர்ல ஆட் பண்ணுங்க. இந்த பிளாக் கலர் லேயர் ரொம்ப முக்கியம். இந்த கலர்ஃபுல் லேயருக்கு இடையில இதை வச்சிருங்க. இப்போ உங்க சேனல் ஆர்ட் கொஞ்சம் ஹைலைட்டா தெரியும். அப்புறம் பேலன்ஸ் இமேஜ் எல்லாத்தையும் லேயர்ல ஆட் பண்ணுங்க. இந்த மெசேஜ் வந்தா லேயர்ஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நிறைய லேயர்ஸ் இதுல வைக்க முடியாது. அதனால கம்ப்ளீட் ஆன எல்லா இமேஜையும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி மெர்ஜ் பண்ணுவது மூலம் 10 லேயரை கூட ஒரு லேயரா கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த பாப்அப்க்கு ஓகே பண்ணுங்க. மேலே இருக்கிற கம்ப்ளீட் ஆன லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மெர்ஜ் டவுன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கீழே இருக்கிற லேயர் எல்லாம் மேல செலக்ட் பண்ண லேயரோட மெர்ஜ் ஆயிடும். இப்போ டன்னை கிளிக் பண்ணுங்க. சேனல் ஆர்ட்ல உங்களுடைய போட்டோவை வைக்கணும்னா உங்களுடைய போட்டோவை PNG ஃபைலா சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த போட்டோவை PNG ஃபைலா சேவ் பண்ணிக்கோங்க. உங்க போட்டோ பேக்ரவுண்டை ரொம்ப ஈஸியா ஃபாஸ்டா எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். போட்டோ ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா ரைட் சைட்ல இருக்கிற ஒயிட் ரவுண்ட் ஐக்கான கிளிக் பண்ணி குறைக்கலாம். அதே போல பெரிதும் படுத்தலாம். இப்போ சோசியல் ஐகான்ல சேனல் நேம் ஆட் பண்ணலாம். ஒரு லேயர் ஆட் பண்ணுங்க. மேல ரைட் சைட்ல இந்த ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அதுல டெக்ஸ்ட் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கீழே டைப் பண்ற பாக்ஸ் வரும், அதுல உங்க சேனல் நேம் டைப் பண்ணுங்க. ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ண லெஃப்ட் சைட்ல ஃபாண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க.
உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை சூஸ் பண்ணுங்க. கலர் சேஞ்ச் பண்ணணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு டிக் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அதே போல எல்லா சோசியல் ஐக்கானுக்கும் உங்களுடைய நேமை ஆட் பண்ணுங்க. இப்போ சேனல் ஆர்ட்டுக்கான சேனல் நேம் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை இந்த ஆப்ல ஆட் பண்ண முடியாது. அதனால நம்ம ஏற்கனவே பிக்சல் லேப்ல லோகோ கிரியேட் பண்றது எப்படின்றத பார்த்தோம். அந்த ஆப்ல உங்களுடைய சேனல் நேமை கிரியேட் பண்ணிட்டு இங்க கொண்டு வர முடியும். இப்போ பிக்சல் லேப் ஆப்பை ஓபன் பண்ணலாம். டெக்ஸ்டை கிளிக் பண்ணுங்க, எடிட்டை கிளிக் பண்ணுங்க, உங்க சேனல் நேமை டைப் பண்ணுங்க, ஓகே பண்ணுங்க, சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே போல உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டை டிரான்ஸ்பரண்டா பண்ணுங்க. ஃபைலை PNG-ஆ சேவ் பண்ணுங்க. மறுபடியும் PS டச்சுக்கு போகலாம். லேயர் ஆட் பண்ணுங்க. போட்டோ லேயரை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் போட்டோ லைப்ரரியை கிளிக் பண்ணுங்க. நீங்க பிக்சல் லேப்ல கிரியேட் பண்ண உங்க சேனல் நேமை சூஸ் பண்ணுங்க. சைஸ் பெருசா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லேயர் ஆட் பண்ணுங்க. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிரேடியன்ட்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓகே ஆன பிறகு டிக் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்க சேனல் ஆர்ட்டுக்கு இன்னும் கலர்ஃபுல்லா எஃபெக்ட் கிடைத்திருக்கும். அதே போல ஒரு லேயர் ஆட் பண்ணுங்க. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. லென்ஸ் பிளேயர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இன்டென்சிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. டிக் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்க சேனல் ஆர்ட் இன்னும் கலர்ஃபுல்லா எஃபெக்டிவா இருக்கும். எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு டன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஒரு பாப்அப் வரும். இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணிக்கங்க. இந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சேவ் டு கேலரியை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் நம்ம பண்ண ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஓகேவை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய கேலரியில பாத்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ண கலர்ஃபுல்லான சேனல் ஆர்ட் வந்திருக்கும். இந்த சேனல் ஆர்ட் டியூட்டோரியல் போலவே இன்னும் 2 அல்லது 3 டியூட்டோரியல் நான் பண்றேன். அதுல 3D எஃபெக்ட்ல சேனல் ஆர்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்றத நம்ம பார்க்கலாம். அதே போல நெக்ஸ்ட் வீடியோல ஹவு டு கிரியேட் எ யூடியூப் வீடியோ தம்ப்நெயில், கலர்ஃபுல்லான தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்றதுன்றத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஆன்லைன் தமிழ் சேனல் நடத்துற பரிசு போட்டியில் இதுவரைக்கும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா உடனே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு தேவையான அனைத்து எக்யூப்மெண்ட்ஸ்களும் பரிசாக காத்து கொண்டிருக்கிறது. ஒரு ட்ரைபாட், அடுத்ததாக ஒரு LED லைட், அடுத்ததாக யூடியூப் வீடியோ எல்லாம் கிரியேட் பண்றதுக்கான ஒரு மைக், அடுத்ததாக ஒரு கிரீன் மேட், அடுத்ததாக உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு தேவையான ஒரு கூகுள் ஆட்சன்ஸ் மணி ஏர்னிங்கான ஒரு பிளாக். பரிசு போட்டி பற்றிய வீடியோவை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாத்துக்கோங்க. பரிசு போட்டியில் கலந்து கொள்ளும் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. விரைவில் கலந்து கொள்ளுங்கள். வெற்றி பெறுவது நீங்களாக கூட இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க. மீண்டும் நாளை புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களான ஆன்லைன் தமிழ்